உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார். மேய்ப்பர்னு சொன்னால் நடத்துகிறவராக இருக்கார். நான் தமிழில் தாழ்ச்சி அடையேன், இங்கிலீஷில் ஐ ஷால் நாட் வாண்ட்னு இருக்கு. மூல மொழியில் ஐ லேக் நோ குட் திங். எனக்கு நல்லது எதுவும் குறைப்படாது, எந்த குறையும் வராது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு வராது, நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிற 5 வாழ்க்கை பயணங்களை உங்களோடு கூட இந்த சங்கீதத்திலிருந்து சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம போகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு 5 விதமான இடங்களில் அவர் நம்ம நடத்துகிறார். முதலாவது, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார். தமிழில் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறாருன்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? டுவெல்னா இல்லை. He maketh me lie down in green pastures. புல்லுள்ள இடங்களில் படுக்க வைக்கிறார். ஒரு ஆடு போய் புல்லுள்ள இடங்களில் சும்மா படுத்துருக்குமா? ஆடு போனோன்னு மேமேமன் மேஞ்சிக்கிட்டு இருக்கும், அது படுக்காது. பொதுவாக ஆடு ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி பார்த்து பார்த்து புல்லை மேயும். எப்போ ஒரு ஆடு படுக்குமா? நான் ஒரு தடவை அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். 3 நிலைகளில் தான் ஒரு ஆடு படுக்கும் மேய்ப்பன் பக்கத்தில் போய். நல்ல நிலையில், ஒன்று நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டா, இனி சாப்பிட இடம் இல்லை, நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டுச்சு அப்படின்னா அந்த ஆடு படுக்குமா. ரெண்டாவது, அந்த சூழ்நிலையில் அந்த ஆட்டுக்கு எந்த பயமும் இல்லை, அதுக்கு தெரியுது இங்கே சிங்கம் வராது, புலி வராது, கரடி வராது, இங்கே யாரும் நம்மளை பிடிச்சிட்டு போக வரமாட்டாங்க. அந்த ஆட்டுக்கு அந்த இன்ட்யூஷன் வருது, அந்த உள் உணர்வு வருது. இல்லைன்னா இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அறிஞ்சிட்டா அந்த ஆடு படுக்குமா. மூன்றாவது, அப்படியே அந்த மேய்ப்பன் பக்கத்தில் படுத்தா அந்த மேய்ப்பன் அப்படி தடை விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் நிறைய நாய்க்குண்டு மாட்டுக்குண்டு. அந்த மாடு மேய்க்கிறனுடைய அந்த மூக்கை தடை விட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா முதுகை தடை விட்டுகிட்டே இருப்பாங்க. நாய்ட்டு அப்படி விளையாடுவாங்க, அப்படியே அந்த முடியெல்லாம் அப்படி ஸ்க்ரப் பண்ணி விடுவாங்க. நாய்க்கு அப்படியே பிடிக்கும். அதே போல் அந்த மேய்ப்பனுடைய ஒரு டச், அதை விரும்பும்போது அந்த ஆடு போய் அந்த மேய்ப்பன்ட்ட படுக்குமா. பிரியமானவர்கள், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார் என்றல்ல, புல்லுள்ள இடங்களில் என்னை தங்க பண்ணுகிறார், படுக்க வைக்கிறார். புல்லுள்ள இடங்களில் என்னை படுக்க வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஆவிக்குரிய பிராரம்பம் 3 ஆசீர்வாதம். கர்த்தர் நல்ல வசனத்தை தருவார், நல்ல சபை ஐக்கியத்தை கொடுப்பார், நல்ல ஒரு சர்வ சுகத்தை கொடுப்பார், நல்ல போஷிப்பார், நல்ல வசனத்தால் போஷிப்பார், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப். உங்களுக்கு நாங்கள், எங்களுக்கு நீங்கள், அதான் ஃபெல்லோஷிப். கொயினோனியா, கிவிங் அண்ட் ரிசீவிங், கொயினோனியா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ரெண்டாவது, இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்கே கொண்டு போகிறாரு? அமர்ந்த தண்ணீர்கள்னா என்ன? தண்ணீர் தானே சொல்லுவோம்.
இங்கிலீஷில் கூட அப்படி தான் இருக்குது. வாட்டர்ஸ், ஸ்டில் வாட்டர்ஸ்னு இருக்கு. இந்த தமிழில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது அமர்ந்த ஸ்டில் அப்படிங்கிற சொல் சேர்த்துருக்காங்க. அது மூல மொழியில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வாட்டர்ஸ் அப்படிங்கிறது கிரேக்கத்தில் தான், தமிழ்லையும் தான், ஆங்கிலத்தில் தான். பெருவாரியாக தண்ணீர் இருக்குமானால், அப்படி பொங்கி வருகிற தண்ணீர் இருக்குமானால் அதற்கு பேர் தண்ணீர்கள். பன்மையில் ஒரு கடல், ஆர்ப்பரிக்கிற கடல், சீ வாட்டரில் சீ வாட்டர்ஸ், சீ வாட்டர்ஸ். இந்த நீரூற்று பொங்கி வரும் நீரூற்றாக இருக்குமானா ஃபவுண்டன் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணி கொட்டுது. ஆர்ப்பரித்து தண்ணி கொட்டும்போது ஃபால்ஸ் வாட்டர்ஸ் அப்படிம்பாங்க. வாட்டர்ஸ் என்ற சொல் அப்படி அலை பொங்கி எழும்புகிற கடல், ஆர்ப்பரித்து கொட்டுற அருவி, அதுக்கு தான் பேர் வாட்டர்ஸ். பிரியமானவர்களே, வெறும் சின்ன வாய்க்காலில் போகிறது தண்ணி, ஒரு பெரிய நதியில் போகிறது வாட்டர்ஸ். அப்போ இங்கே அவர் எங்கே கொண்டு போகிறாரு? ஆர்ப்பரித்து கொட்டுற இடத்துக்கு கொண்டு போகிறார். நம்ம ஏதோ அந்த ஆட்டுக்குட்டி போய் நக்கி நக்கி குடிக்க கூட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படியே நமக்குள்ள ஒரு இமேஜ், ஸ்டில் வாட்டர்ஸ், அப்படியே அமைதியான தண்ணி, அமைதியான தண்ணி. அப்படி இல்லை. அப்படி நம்ம ஒரு ஃபால்ஸை பார்க்கும்போது அப்படியே நமக்குள்ள அப்படியே ஒரு பீஸ் வருது. அப்படியே கடற்கரையில் இருக்கும்போது அந்த அலைகள் எழும்பி வர்றதை பார்க்கும்போது நமக்குள்ள அப்படியே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு குட்டையை பார்த்து யாருக்கா ரிஃப்ரெஷிங்காக இருந்திருக்கா? இவ்வளோண்டு குட்டையில் தண்ணி கிடக்கு, அதை பார்த்தோன்னா அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வருமா? ஆனால் ஒரு பெரிய டேம், அதை பார்க்கும்போது நம்ம அப்படியே போய் பார்க்க போகிறோம். சாத்தனூர் டேமை பார்க்க போகிறோம். இங்கே கேஎஸ்ஆரில் போய் நம்ம டேம் பார்க்க போகிறோம். மைசூரில் திரளான தண்ணீரை பார்க்கும்போது அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அங்கே சங்கீதக்காரன் சொன்னது, அந்த ஆர்ப்பரிக்கிற தண்ணீரை பார்க்கும்போது எப்படி எனக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் இருக்குமோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் என்னை அவர் ரிஃப்ரெஷ் பண்ணுறாரு. அதுதான் மொழிபெயர்க்கும் அமர்ந்த தண்ணீர்ன்ட்டாங்க. அப்படியே நமக்கு அப்படியே ஒரு பீஸ். எங்கேயாவது நீங்கள் ஒரு இப்போ ஃபேமிலியாக போகணும், அங்கே ஒரு குட்டையில் தண்ணி இருக்கு, யாராவது பார்க்க போயிருக்கீங்களா? என்ன பண்ணுறாங்க? அந்த ஃபால்ஸில் குளிக்க போனோம், அந்த கடற்கரைக்கு போனோம், அந்த டேம், சாத்தனூர் டேமுக்கு போனோம். அதாங்க மனுஷனுடைய இயல்பு. அவர் என்னையும் அப்படிப்பட்ட என்னை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏதோ டூர் கூப்பிட்டு போவாங்கள்ல, அப்படி கூப்பிட்டு போகிறது தான் மூல மொழியில் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அதில் நம்ம 3 காரியங்களை நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, நல்ல அவருடைய ப்ரெசன்ஸ், ஒரு ஆசம் ப்ரெசன்ஸ், அதை உணரும்போது உள்ள ஒரு ரிஃப்ரெஷிங் அவர் கொடுப்பார். நீங்கள் அந்த குட்டை தண்ணீரே நீங்கள் மாதிரி 4 குட்டை அதில் இந்த குட்டை மிஞ்சி அடுத்த குட்டையில் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி ஒரு பீச்சுக்கு போனால் ஒரு ரிஃப்ரெஷிங் இருக்கோ, ஒரு குற்றால அருவிக்கு முன்னால் என்ன அது கடவுடன் கொட்டும்போது எப்படி ஒரு ரிஃப்ரெஷிங் இருக்கோ, அதே போல் அவர் என்னை ரிஃப்ரெஷ் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை யார் டூர் கூப்பிட்டு போகிறாங்களோ இல்லையா, அவருடைய ப்ரெசன்ஸே நமக்கு டூர் தான். அவருடைய சமூகத்தால் நம்மை நிரப்புவார். இன்னொன்று, நமக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார். என்ன இருக்கோ இல்லையோ உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானத்துக்கு பேர் தான் வேதத்தில் பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். சூழ்நிலைலாம் எதிர்மாறாக இருக்குது. எப்படி இவனால இவ்வளோ நல்லா இருக்க முடியுது? பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் தன் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார்? எல்லாம் யார்டா இவா? வனாந்தரம், அவன் நேசர் மார்பில் சாய்ஞ்சி ஜாலியாக வரா.
எனக்கு அப்போ 22-23 வயசு இருக்கும். சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்குறேன். உண்மையாக நடந்தது சொல்கிறேன். சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்குறேன். 1.5 வருஷம் ஆச்சுது. கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐ வாஸ் செலக்டட். 1.5 வருஷம் கழித்து கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க ஓவர் ஸ்டாஃப்ட், அதனால் ஒருத்தரை குறைக்கணும். யாரை டெர்மினேட் பண்ண முடியும்? ஜூனியர் மோஸ்ட்டை தான் டெர்மினேட் பண்ண முடியும். அவங்களே என்னை டெர்மினேட் பண்ணுறதுனால எனக்கு 3 மாதம் சம்பளம் எக்ஸஸாக கொடுத்து, அதுவும் என் கேஸில் ஸ்பெஷலாக வித் ஆல் அந்த பெர்க்ஸ், இன்சென்டிவ்ஸு, போனஸு, பெர்க்ஸு இதெல்லாம் கொடுத்து, பிரியமான டிஏ எல்லாம் கொடுத்து எனக்கு 3 மாதம் சம்பளம் கையில் கொடுத்து என்னை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எனக்காக ஸ்கூலில் உள்ள சில ஸ்டாஃபு, பிரின்ஸ்பாலு மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு. இப்படி எங்கள் ஸ்கூலில் நடந்து போச்சு, உங்கள் ஸ்கூலில் ஒரு வேக்கன்சி இருந்தால் இவருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவங்களே எனக்காக வேலை தேடுறாங்க. அப்போ அந்த பிரின்ஸ்பால் என்னை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு வேலை போயிட்டு நாங்கள்லாம் பதறிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன பண்ணுறோம், போர்டிங் மாஸ்டராக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க. அங்கே வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஏதோ ஒரு லெட்டரை கொண்டு வந்து, இன்றைக்கி அந்த காட்சி நினைவு இருக்குது. எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க, டேபிள் அப்படி போடுறாங்க, வேகமாக போட்டு, ஐயா இனி நான் கடவுளே நம்ப மாட்டேன்யா. எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இனி நான் கடவுளே நம்ப மாட்டேன். சைமன் சாருக்கு இப்படி நடக்குன்னா கடவுள் இருப்பார் ஐயா அப்படிங்க. சைமன் சாருக்கு வேலை போயிடுச்சு. அவனுக்கு அவ்வளோ ஆதங்கம். சைமன் சாருக்கு இப்படி நடக்குன்னா கடவுள் இருக்காரா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்க எங்கள் அப்பா. இல்லை சார், இனி நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த மாதிரி எல்லாம் கோச்சிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டில் பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அப்போ எங்கள் பிரின்ஸ்பால் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ராபர்ட், சின்ன பையன் ராபர்ட் தான் கூட, ராபர்ட் நாங்கள்லாம் இப்படி பதறிக்கிட்டு இருக்கிறோம், நீ எப்படி கூலாக இருக்கேன்னாரு. அதாங்க அவர் மேய்ப்பனந்தா பார்த்துக்குவார். அதே போல் நான் அவங்க முயற்சியிலே சிஷ்யாங்கிற பள்ளிக்கூடத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. இங்கே விட சம்பளம் அதிகம். எனக்கு நல்ல இந்தியாவில் பெயர் பெற்ற ஒரு உயர்தர பள்ளி. அன்றைக்காக தான் நம்ம சென்னையில் நம்பர் 1. அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது, ஒரு நாள் கேப் இல்லாமல். அங்கேயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, வேலையில் ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பரோ தப்பாகிடுச்சு, எல்லாம் ஆவோன்னு பதறிட்டு இருக்காங்க. அப்பவும் அந்த பிரின்ஸ்பால் என்னை கூப்பிட்டு கேட்டார், நீ எப்படி கூலாக இருக்க அப்படி. அந்த உள்ளான ஒரு சமாதானத்தை தருவாருங்க. கடல் கொந்தளித்து பொங்க கப்பல் ஆடி செல்கிறது, அந்த பாட்டு அடிக்கடி நான் பாடுவேன். லெட் கம் வாட் மே, அவர் கூட இருக்கார். 3வது அந்த அமர்ந்த தண்ணீரில் என்று கொண்டு போகிறது கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும். அப்படி இந்த மலர் கண்காட்சி போனோம், அது ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ரிஃப்ரெஷிங் ஆச்சு. நாங்கள்லாம் ஃபேமிலியாக அங்கே டூர் போனோம், ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஆச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரோடையும் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக குடும்பத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் நல்லா விளையாண்டு சிரித்து பேசிட்டு மகிழ்ந்து உம்மனா முஞ்சா இருக்கிறதுக்கு பதிலாக இதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதிர் வயதில் நமக்கு தருகிற நம்முடைய ஒரு டூர். முதலாவது எங்கே கூப்பிட்டு போகிறாரு, புல்லுள்ள இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. 2வது நம்மை அமர பண்ணக்கூடிய இடங்களுக்கு, நல்லா அப்படிப்பட்ட ஒரு ரிக்ரியேஷனை நம்ம கொடுக்காரு. தைரியமாக இருங்க, எல்லா சூழ்நிலையும் நம்ம ரிக்ரியேட் ஆகும். 3வது என்ன செய்கிறாரு, நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்ம டூர் கூப்பிட்டு போகிறாரு. முதல்ல எங்கே கூப்பிட்டு போனார், நல்லா புல்வெளி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனார். 2வது எங்கே டூர் கூப்பிட்டு போனார், அமர்ந்த நம்மளே அமர பண்ணிக்கிற தண்ணீர்கள் அண்டை கூப்பிட்டு போனார், நல்ல ரிக்ரியேஷன். 3வது நீதியின் பாதைகளில் நம்ம நடத்துகிறோம். நீதியின் பாதைனா சரியான வழி, திஸ் இஸ் அ ரைட் பாத். குறிப்பாக இந்த வயதான காலத்தில் நம்மள அநேகர் நமக்கு உதவி செய்ய வந்த ஒரு சில வாலண்டியர்ஸை தவிர நம்ம எல்லாருமே 60 தாண்டிட்டோம்.
ரூபஸ்டர் வயசானவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வயசாகுது. 1 வயது குழந்தைக்கும் வயசாகுது, 50 வயசு ஆளுக்கும் வயசாகுது, 62 வயசு. எல்லோரும் கேலண்டர் ஒரே மாதிரி தானே திரும்புது. நமக்கு என்ன ஸ்பீடாக திரும்பிடுது? அதெல்லாம் நம்பர். 59க்கும் 60க்கும் என்னங்க வித்தியாசம்? அவன் நம்மளுக்கு வேலையை விட்டு நிறுப்புறான். 58 ஆச்சு, 60 ஆச்சு, புது ஆள் எடுப்பான். நம்ம கொடுத்த இன்க்ரிமெண்ட்லாம் அவனுக்கு சேவிங்ஸில் அவ்வளோதான். மற்றபடி வயசாகிறதுங்கிறதெல்லாம் நம்பர் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 60 வயசு சீனியர் சிட்டிசன் வச்சுருக்காங்க. ஆனால் உடல் கூறியின்படி 20 ஏதோ நடக்கு. 20க்கு அப்புறம் சில வளர்ச்சிகள் இருக்கு. 40க்கு அப்புறம் நம்முடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் தடைப்படுது. 60க்கு அப்புறம் எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. 80க்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கோங்க, 80க்கு அப்புறம் புதுசாக எந்த வியாதியுமே வராது. 80க்கு அப்புறம் திடீர்னு சுகர் வராது. 80க்கு அப்புறம் திடீர்னு பிபி வராது. 80க்கு அப்புறம் திடீர்னு கேன்சர் வராது. சிலருக்கு 80க்கு அப்புறம் தெரிகிற கேன்சர்லாம் அதுக்கு முன்னாலே வந்த கேன்சர்னு சொல்கிறேன். 80க்கு அப்புறம் நமக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. இது உடற்கூறாக சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். 40க்கு அப்புறம் வளர்ச்சி தடைப்படும். 60க்கு அப்புறம் வளர்ச்சியே கிடையாது. புதுசாக எந்த உறுப்பும் வளராது, புதுசாக முடி வளராது, புதுசாக எந்த வளர்ச்சியும் இருக்காது. அதே தான் நீங்கள் வெஹிக்கிளில் கூட பார்த்தீங்கன்னா 20ல் ஒரு சர்வீஸ், 40ல் ஒரு சர்வீஸ், 60ல் ஒரு சர்வீஸ், 80ல் ஒரு சர்வீஸ், அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாம்பான். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே வயசாகிறதெல்லாம் ஒன்றும் கதை இல்லை. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகளை பார்த்து இப்போ பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும். அப்படியே ஒரு சூழ்நிலை. நம்ம பிள்ளைகளை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகணும். இன்றைக்கி நம்மளே யாராவது கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இயற்கை அது. அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்களை நம்ம தானே கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனோம். பிள்ளை தானாக நடந்துடுச்சு. கீழே எத்தனை தடவை தப்புன்னு விழுந்துச்சு, நம்ம தானே தூக்கி விட்டோம். இது ஒரு சைக்கிள். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம நடக்கும்போது யாரோ கைப்பிடிக்க வேண்டியிருக்கு, நம்ம கீழே விழுந்தால் யாரோ தூக்கி விட வேண்டியிருக்கு. அதனால் அது ஒன்றும் ஐயோ வயசாகிடுச்சு நான் கீழே விழுந்துட்டேன், வயசாகிடுச்சு நான் நடக்க முடியல அப்படின்னா குழந்தையும் தான் நடக்க முடியலை. நமக்கு மட்டுமா நடக்க முடியலை? அந்த குழந்தையும் தான் தொக்குன்னு தான் நடக்கும். நம்மளும் அப்படி தான் நடப்போம். இது என்ன குழந்தை மாதிரி ஆகிட்டோன்னு நான் சந்தோஷப்படுங்க. பிரியமானவர்களே, சரியான வழியில் நம்ம நடத்தணும். ஒரே ஒரு பைபிள் பேசேஜ் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், Proverbs chapter 18 from verse 12. இதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை, வாசித்து கடந்து போவோம். வாசிங்க. நீதிமொழிகள் 18:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். சரி, ஏதோ ஞானம் வெறுக்குதான். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். யாருடையது? ஞானத்தினுடையது. ஞானே புத்தி வல்லமை என்னுடையது. ஞானத்தில் தான் வல்லமை இருக்குது. என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள். இந்த ஞானத்தை வச்சு தான் ராஜாக்கள் ஆளுறாங்க. பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். சரி, என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். யாரெல்லாம் ஞானத்தை சிநேகிக்கிறாங்களோ அவங்கள ஞானம் சிநேகிக்குது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஞானத்தை தேடுறவங்க கண்டடைவாங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. சரி, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. ஞானத்தினுடைய பலன், ஸ்ட்ரென்த் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். ஞானத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு மெய்ப்பொருள் கிடைக்கும். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அவங்களுக்கு நல்ல சொத்து சுகம் கிடைக்கும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலும் நடத்துகிறேன். இந்த ஞானம் நம்ம சரியான வழியில் நடத்தும். நல்ல ஞானத்துக்காக ஜெபிங்க.
ஆண்டவர் ஞானம் தரணும். பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, பேர பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, மருமக்கள் மார்கிட்ட பேசும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசும்போது, சபையில் பேசும்போது, ஒரு பொருளை குறித்து நம்ம ஒரு காரியம் சொல்லும்போது ஞானம் வேணும். ஒரு காரியத்தை சந்தோஷமாக சொல்கிறேன், குழந்தைக்கு ஞானம் இருக்காது, அறிவு இருக்கலாம், தாளந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ந்த நமக்கு நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு ஞானம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கர்த்தருக்கு பயந்துருக்கிறோம். நம்ம வயசாக இருப்போம். ஒரு வயசுமேன் படம் வரேன்னு சொன்னால் யாராவது ஒரு சின்ன ஒரு குழந்தை படத்தை வரைவானா? ஒரு ஞானி படம் வரப்பா, ஒரு ஞானியை படம் வர அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷனில் ஞானினா யாராக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஞானம் இருக்கும், ஆனால் ஞானி அப்படின்னு ஒரு படம் வரேன்னு கூட கற்பனையில் கூட கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களை தான் ஞானி என்று சொல்லுவார்கள். நம்ம ஆண்டவர் நீதியின் பாதையில் வாலிப பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்தணும்னா ஒன்றே ஒன்று நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரு, ஞானம் தாரு, ஞானம் தாரு. If we are filled with wisdom, we will walk in the right path. We will walk in the path of righteousness. அதில் தான் யுக்தி இருக்குது, அதில் தான் அறிவு இருக்குது, அதில் தான் வல்லமை இருக்குது, அதில் தான் ஐஸ்வர்யம் இருக்குது. எல்லாமே ஞானத்துக்குள்ள அடங்கி இருக்குங்க. நீங்கள் ஞானத்தை மாத்திரம் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஐயையோ தப்பாக பேசிட்டேனே, ஐயையோ வளரிட்டேனே, ஐயையோ யோசிக்காமல் பேசிட்டேனே, எப்படி விபச்சாரம் வேசித்தனம் இதெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்துமோ, மனுஷனுக்குள்ளே இருந்து தீட்டுப்படுத்துகிற களவு பொய் இதெல்லாம் எப்படி நம்மை தீட்டுப்படுத்துமோ அதில் ஒன்று புத்தியினம். புத்தியினம் நம்ம தீட்டுப்படுத்திடும். யோசிக்காமல் பேசிட்டோம், உளறிட்டேன். இல்லைங்க, ஞானத்தை மாத்திரம் கேளுங்க, எல்லாம் கிடச்சிடும். And the Lord will lead you in the right path. அப்போ the Lord will lead you இந்த நல்ல புல்வெளியில் நடத்துவார். நல்லா தண்ணீர்கள் ஆர்ப்பரித்து கொட்டிக்கிற தண்ணீர் கண்டியில் நம்ம கொண்டு போய் அமர பண்ணுவார். பிரியமானவர்களே, சரியான பாதையில் நடத்துவார். அது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த முதிர் வயது வரும்போது மரண இருள் நம்ம மேலே இருக்கும். அந்த மரண இருள் நம்ம மேலே நிழல் எடுக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் நடப்போம். வயசானவங்க தானே? இல்லைங்க, மரணத்தினுடைய நிழல் கரு உருவானதிலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் நம்ம எல்லாருமே மரணத்தினுடைய நிழலில் தான் இருக்கிறோம். கருவே திடீர்னு அழிஞ்சு போயிடுது, கருவே திடீர்னு அழிஞ்சு போயிடுது, கரு கலைஞ்சு போயிடுது, குழந்தைங்க இறக்குது, விபத்தில் இறக்குறாங்க, வாலிப பிள்ளைகள் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, வியாதியில் இறக்குறாங்க. மரணத்தின் நிழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொன்னது ஒரு மலை வெடிப்பு. இட்ஸ் நாட் த வேலி, காஜ். ரெண்டு மலை அப்படி பழந்துருச்சு, அதில் நடக்கிறேன். இந்த பக்கத்தில் ரெண்டு கையை ஊனிக்கிட்டு இந்த ரெண்டு காலையும் ரெண்டு சைடில் வச்சுக்கிட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறேன். கரணம் தப்பினால் மரணம். உள்ளே விழுந்தால் எடுக்க முடியாது, விழுந்தால் எடுக்க முடியாது. அதில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த சக்தியும், படிப்போ பணமோ எதுக்குமே மரணத்துக்கு மேலே வலிமை கிடையாது. ஒரு பெரிய தொழிலதிபர் சொன்ன ஜாயா லுக்காஸ் கொரோனா பீரியடில் வெளிநாட்டில் இருக்கும்போது மறிச்சிட்டார். யாரும் காப்பாற்ற முடியலை. பாடி அங்கே கொண்டு வர முடியலை. நிறைய பணம் இருக்குது. நாங்கள் ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் வச்சு நாங்கள் கொண்டு வரோன்னு கேட்குறாங்க. ரெண்டு அரசாங்கமும் அனுமதிக்கலை.
நம்ம பணம் ஏதாவது செய்ய முடியுமா? இல்லைங்க. நம்ம எல்லாரும் மரணத்தின் நிழலில் தான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க, the shadow of lion cannot devour, the shadow of spear cannot pierce. ஒரு சிங்கத்தின் நிழல் நம்ம கடிக்க முடியாது, ஒரு ஈட்டியின் நிழல் நம்மை குத்த முடியாது. அதே மாதிரி மரணத்தின் நிழல் நம்மை கவ முடியாது. அது இங்கிலீஷில் யா ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ. ஆமாம், நான் மரணத்தின் நிழலில் தான் நடக்கிறேன். ஆமாம், என் மேலே மரணத்தின் நிழல் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அவர் என் கூட இருக்கார். அவர் கோல் அவர் தடியும் என்னை தேற்றும். விளக்கியை சொல்ல நேரம் இல்லை. அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் லைஃப். நமக்கு மரண பயம், எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஒரு நாத்திகன் தான் மரித்து எங்கே போகிறோம் என்று தெரியாது அவனுக்கு. எனக்கும் மரணம் வரும், நான் மரித்து எங்கே போவேன் என்று அறிந்திருக்கிறேன். அதான் எனக்கும் அவனுக்குள்ள பெரிய வித்தியாசம். அவனுக்கு பகுத்தறிவு கிடையாது, நான் பகுத்து அறிகிறேன். நான் பகுத்து அறிகிறேன். அவனுக்கு வரலாற்றில் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வம் தெரியாது. எனக்கு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த வரலாற்றிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை நான் அறிவேன். நான் பகுத்து அறிகிறேன். அவன் பகுத்து அறிய முடியாமல் இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்ம வாழ்க்கையில் புல்லுள்ள இடம் வருது, அமர்ந்த தண்ணீர்கள் வருது, நீதியின் பாதை வருது. மரண இருளில் தான் நம்ம இருக்கிறோம். அதுலேயும் கர்த்தர் நடத்துகிறாரு. 5வது ஒரு சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். வாழ்க்கையில் சத்துருக்கள் உண்டு. நான் சொன்ன யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்முடைய இந்த உலகத்தில் நம்முடைய முதல் சத்துரு யார்? அதோட நான் விட்டுறேன், சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. பைபிள் அப்படி தாங்க போட்டிருக்கு. குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும். பிசாசு நம்முடைய சத்துருவாக இருப்பான். உறவுகள் மத்தியில், பக்கத்து வீட்டில், நாமே நமக்கு செலவில் சத்துரு மாதிரி இருக்கும். நம்முடைய சத்துருக்கள் இல்லாமல் கிடையாது. நம்ம எதிர்க்கிறவங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, நம்ம மேலே துப்புறவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாருன்னா ஆனர் பண்ணுறாருன்னு அர்த்தம். அது ஊழியம் பிரதிஷ்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்ப்போம் என்று சொன்னால், இப்போ நம்ம சந்தனம் கொடுக்குறோம், பன்னீர் தெளிக்கிறோம். அதே மாதிரி அந்த நாட்களில் நல்ல வெயில்களில் வந்திருப்பாங்க. தலையில் நல்ல வாசனை தைலம் வைத்து அவங்கள குளிர பண்ணுவாங்க. பாதத்தில் வாசனை தைலம் தேய்ப்பாங்க, குளிர பண்ணுறதுக்காக. வெயிலில் வந்திருப்போம், நம்ம தலையில் உச்சி தலையில் எண்ணெய் வைக்கிற மாதிரி. அவனுக்கு அப்படி நல்லா விருந்து ஆனர் பண்ணி விருந்து வைக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே ஒருத்தன் நடிக்க வரான். வாடா அடிச்சு கிழிச்சு வேண்டாம், கையில் கத்தியை வச்சு நிற்கிறான். இங்கே எங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை, எனக்கு வேண்டிய ஒருத்தர், நான் பார்த்து நிற்கிறேன், சாப்பிட்றேன். அவன் வாடாங்கிறான். நான் பயந்து நடுங்கிறேன். இவர் அவன் கிடக்கான், சும்மாரு, நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அவன் ஒன்றும் இந்த கோட்டை தாண்டி அவன் வர முடியாது, நீ பயப்படாம சாப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. அவன் போடா இருப்படா, நீ சாப்பிட்றாச்சா. இதை விட அந்த சத்துருவை வெட்கப்படுத்த ஏதாவது உண்டாங்க? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சத்துருவை நிற்க வச்சு எனக்கு சாப்பாடு போட வரான். தலையில் நல்ல வாசனை தைலம் போட்டு குளிர பண்ணி, நான் பப்புன்னு பதறிக்கிட்டு இருக்கேன், என்ன குளிர பண்ணி. அவன் கிடக்கான் பட பார்த்துக்குவான். நான் அவன் கூட இருக்கேன். என் சத்துருக்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், நம்மை அழிக்க துடிக்கலாம். எல்லா நிலையிலேயும்
அவர்கள் முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த 73 ஆண்டுகளாக கர்த்தர் என்னை அப்படியே காத்து கொண்டு வந்திருக்கிறார். தாவீது வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை சொல்ல எனக்கு எப்பயும் ரொம்ப அச்சமாக இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னவங்க சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கிற அடி எப்படி இருக்குன்னு தெரியல. சவுல் தாவீதை கொல்ல வகை தேடினா, அதுவும் ஒரு விருந்து சாப்பிட உட்கார்ந்துருக்கும்போது அந்த விருந்தில் அவனை கொல்ல பார்க்குறான். சுருக்கமாக சொல்கிறேன், தாவீது நைட்டோட நைட்டாக தப்பிச்சு ஓடுறான். பசி தாங்க முடியலை. அவன் விருந்தில் சாப்பிடாமல் ஓடுறான். பசியில் அந்த கோயிலில் வைக்கப்பட்ட அந்த அப்பம், கோயிலில் வைக்கப்பட்ட அப்பம் அது அன்றைக்கி நைட்டில் பழசாயிடுச்சு. அந்த அப்பத்தை வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு ஜீவன் தப்ப ஓடி போகிறான். 14 வருஷம் வண்ணாந்துடும். குருவி படுக்க அங்கே என்னத்தையோ காயை கனியை கௌதாரியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு கிடக்கிறான். இப்போ திரும்ப அவன் ராஜ்யபாரத்துக்கு வரான். ராஜ்யபாரத்துக்கு வந்தப்போ கேட்குறான், சவுல் குடும்பத்தில் யாராவது மீதி இருக்காங்களா? இப்போ சவுல் செத்து போனான், என் ஃப்ரெண்டு யோனத்தான் செத்து போனான். சவுல் குடும்பத்தில் யாராவது எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சவுல் குடும்பத்தில் யாராவது மீதி இருக்கானாப்பா அப்படிங்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மோவிபோசேத்துன்னு சவுலுடைய பேரன் ஒருத்தன் இருக்கான். அப்படியா? என்ன? அவன் காலு உடஞ்சி முடமாகி கிடக்கான். சரிப்பா, அவனை கூட்டு வைப்பா, அவன் சாப்பிடட்டும்ப்பா, அவனை பந்தியில் உட்கார வை, அவன் வாழ்நாள் முழுசும் இங்கே சாப்பிடட்டும். பிரியமானவர்களே, பேரன் என்று சொன்னால் பெயரை சொல்லுகிறவன். பேரன், பேரன் அல்ல, சரியான தமிழ் பேயரன், பெயரன். அதுதான் நம்ம தெரியாமல் பேரன் பேரங்கிறோம். பெயர்த்தி பேரன், பெயரை சொல்லுகிறவன், தாத்தாவுடைய பெயரை சொல்கிறவன். சவுலுடைய பேரனை காலை உடைச்சி எந்த ராஜ பந்தியிலிருந்து தாவீது ஓடி போனானோ அந்த பந்தியில் அவனை உட்கார வச்சு தாவீதுடைய அந்த கருணையில் சாகிற வரைக்கும் சாப்பிட வச்சாரு. அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உனக்கு விரோதமாக இருந்தவன் செத்து போனால் அவன் பேரன் பார்க்க ஒன்று உயர்த்துவார். சத்துருக்களுக்காக வேண்டிக்குவாங்க, அவங்களுக்கு நடக்க வேண்டாம். பிரியமான வாழ்க்கையில் சத்துருக்கள் வருவாங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று மாத்திரம் நம்ம உணர்வோமான 5 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். கண்டிப்பாக நல்ல ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர்கள் மத்தியில் நம்ம அமர பண்ணுவார். நல்ல ஞானம் தந்து சரியான வழியில் நம்மை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயும், ஆமாம் அதில் தான் நடக்கிறேன், ஆனால் அவர் என் கூட இருப்பார். எனக்கு விரோதமாக என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னுடைய வாழ்நாள் மட்டுமாய் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். என் தலையை உயர்த்துவார், எனக்கு பந்தி வைப்பார், அவர் எனக்கு சாப்பாடு போடுவார். அவர் ஒன்றும் பயப்படாது. அதனால் என்ன நடக்குமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லி முடிக்கிற இந்த 5 எக்ஸ்பீரியன்ஸ் மத்தியில் நமக்கு என்ன நடக்குமா வாசியுங்கள். கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 2 காரியம் சொல்லி முடிச்சிடுறேங்க. இந்த உலகத்திலையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை அவருடைய கிருபை நம்மை தொடரும். வியாதி பலவீனம் கஷ்டம் துன்பம் தொடரும் நினைக்கவே நினைக்காதீங்க. என் உயிருள்ள நாளிலும் அவருடைய நன்மை அவருடைய கிருபை என்ன தொடரும். சரி, உயிருள்ள நாளல் ஜீவனுள்ள நாளெல்லாம் செத்த பிறகு நான் இங்கே ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது கர்த்தருடைய வீட்டில் என்றென்றைக்கு நான் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த உலகத்திலையும் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் பார்த்துக்குவார். நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது அவருடைய வீட்டில் அவருடைய ப்ரெசன்ஸில்
நான் நீடித்த ஃபார் எவர் அண்ட் எவர் அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஒரு 5 சூழ்நிலைகள் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார், பிரியமல் நீதியின் பாதையில் நடத்துவார், சரியான வழியில் நடத்துவார், இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நம்முடைய சமூகத்தை தந்து நம்மை பலப்படுத்துவார், நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த நாள் இந்த முதல் கூட்டத்தில் இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாக சொல்கிறேன், உயிருள்ள வரைக்கும் உயிரோடு இருக்க வரை கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய கிருபை உங்களை தொடரும். பிரியமானவர்களே, அதற்கு பின்பும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நம்ம நிலைத்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்.